அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 15/11/2024 ஐப்பசி மாதத்து மகா பௌர்ணமி அண்ணா அபிஷேக திருநாள். இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த வருடம் முக்கூட்டு நட்சத்திரங்கள் கூடி வரும் நாளிலும் வெள்ளிக்கிழமையிலும் மாதத்தின் கடைசியிலும் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாளில் சிவனருள் முழுமையாக கிடைக்க காலை எழுந்ததும் இந்த பொருளை தண்ணீரில் கலந்து குளியுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு கூட இந்த குளியல் முறையை இன்றைய நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவனருளும் கிடைக்கும், நேர்மறை ஆற்றல் சக்தியும் பெருகும். மிக மிக எளிமையான சூட்சம பரிகாரங்களை அந்தந்த திதி நாள் நட்சத்திர நாட்களில் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். காலை எழுந்ததும் நீங்கள் சுடு தண்ணியில் குளிப்பவராக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியில் குளிப்பவராக இருந்தாலும் சரி, சிவன் அபிஷேக பிரியர். அவருடைய அபிஷேக பொருட்கள்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவரை குளிர வைக்கக்கூடிய 2 பொருட்கள் பன்னீர் மற்றும் சந்தனம். இந்த 2 பொருட்களில் உங்களுக்கு எது சாத்தியமோ, சந்தனம் கிடச்சிச்சுன்னா சந்தனத்தை லேசாக கரைச்சி அதை கொஞ்சமாக நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. பன்னீர் கிடச்சதுன்னா அதை கொஞ்சமாக நீங்கள் அந்த பன்னீரை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிங்க. இந்த நாளில் இந்த குளியல் முறையை பின்பற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் சக்தி மட்டுமல்லாமல் பணவசியமும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் நிச்சயமாக உண்டாகும். இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சில முக்கியமான நாட்களெல்லாம் தவற விடாமல் எளிமையான சூட்சும வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். பரிகாரங்களில் சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.